இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல மராத்திய நடிகையான பிரியா மராத்தே அவர்கள் சமீபத்தில புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மராட்டிய சின்ன திரையிலேயும் சரி, வெள்ளி திரையிலேயும் சரி தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தவங்க தான் பிரியா மராத்தே அவர்கள். ஏகப்பட்ட படங்கள், ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சின்ன திரை வரலாற்றில மிகப்பெரிய வெற்றி பெற்ற சீரியல் அப்படின்னா கசம் சே அப்படிங்கிற சீரியலை சொல்லலாம். அந்த சீரியல் மட்டும் இல்லாம தொடர்ந்து ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல வெள்ளித்திரையிலையுமே பார்த்தீங்கன்னா விக்னஹர்த்த மகா கணபதி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தில் ஹோ பஜா ஹை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இப்படி தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த பிரியா மாரதி அவர்கள் கடந்த ஆண்டு புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இதனால ரசிகர்கள் எல்லாருமே இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் சரியாயிருவீங்களா அப்படின்னு தொடர்ந்து அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில பிரியா மராத்தே அவர்கள் புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து திரை பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பிரியா மராத்தே அவர்களோட மறைவு அப்படிங்கிறது கண்டிப்பா சின்ன திரையில மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான அனுஷ்கா அவர்களோட அடுத்த படத்தோட தலைப்பு சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவங்க தான் அனுஷ்கா. இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் குண்டானதுனால மிகப்பெரிய அளவில் படங்கள் பண்ணாமல் இருந்தாங்க. கடைசியாக பாகுபலி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டி அப்படிங்கிற படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு நிலையில தன்னோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கதனார் அப்படிங்கிற படத்துல தான் அவங்க நடிக்க போறாங்க. இந்த ஒரு படத்துல ஜெயசூர்யா ஹீரோவா நடிக்கிறாரு. அதே போல அனுஷ்கா செட்டி அவர்கள் முக்கியமான ஹீரோயினா நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் அடுத்த வருஷம் வெளியாகும் அப்படிங்கிறத டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரியான படங்கள் தான் நடிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருந்த அனுஷ்கா அவர்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒன்லி பெண்கள் மையப்படுத்திய கதையில் மட்டுமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதற்கு 2 காரணம். ஒன்று, இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவங்களுக்கு வயசாகிருச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த மாதிரியான படங்கள் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் அனுஷ்கா அவர்கள் தொடர்ந்து பெண்களை மையப்படுத்திய கதையிலேயே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அனுஷ்கா லவ் படம் எதுவும் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அனுஷ்காவை மிஸ் பண்ணுறீங்களா? அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.